ஹே எவ்ரிவன், பிரைஸ் லார்ட். கத்த ரொம்ப நல்லவர். ஸோ இந்த நாளிலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேசத்தில் என்னெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வார் நடக்குது. ஒரு பக்கம் அந்த வாரை பற்றி நம்ம கவலைப்படாமல் இருந்தோம். யாரோ சாகுறாங்க, யாருக்கோ பிரச்சனை நம்ம இருந்தோம். ஆனால் அந்த வாரோட இம்பேக்ட் இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா நம்ம வீடு வரைக்கும் வந்துருச்சு. ஆமாம், நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் இல்லை, விலைலாம் ஏற்றிட்டாங்க. இன்னும் ஒரு 20-25 டேஸ்க்கு எங்கேயுமே நம்ம புக் பண்ண முடியாது. நிறைய இடத்துல ஒரு கிரைசிஸ் போயிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியத்த நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புறேன். உண்மையாவே ஆண்டவர் பாரப்பட்டு பேசினத காட்டிலும், ஆண்டவர் ரொம்ப கோவமா பேசினாங்க சில காரியம். என்னன்னா, நான் இந்த நியூஸ் பார்த்துட்டு, நான் பெர்சனலா நான் சொல்றேனே, இத நான் ஏன் சொல்றேன்னா, அ பேசுற என்ன வந்து நீங்க ரொம்ப பெருசா நெனச்சிடக்கூடாது. பாரேன் ஆண்டவருக்காக ஊழியம்லாம் பண்ணுது இந்த பொண்ணு அப்படின்னு நீங்க நெனச்சு என்ன பெருசா பார்த்துறக்கூடாதுல்ல. அதுக்காக ஒரு பேசிக் ஹியூமனோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்றத நான் காட்டுறதுக்காக நான் இத நான் ஓப்பனா சொல்றேன். இந்த விஷயத்த நான் பார்த்துட்டு, நான் வந்து சொல்றேன். அப்ப ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்குல்ல, அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாங்க, "ஆமா, நான் ரொம்ப சீக்கிரமா வரப்போறேன். லாஸ்ட் மினிட்ஸ்ல நீங்கலாம் இருக்கீங்க. நான் எப்ப வேணா வருவேன்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன், ரொம்ப தெனாவட்டா, ரொம்ப நிர்விசாரமா, எனக்கு தெரியலங்க அதோட சீரியஸ்னஸ் நான் சொல்றேன். ஆனாலும் ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு தானே நீங்க விரும்புறீங்க. நீங்க வர டைம்ல எல்லாரும் ரட்சிக்கப்படாத பட்சத்துல நீங்க எப்படி வருவீங்க? அப்போ எல்லாருக்காகவும் நீங்க வர தாமதிப்பீங்கல்லன்னு சொல்லி நான் ஆண்டவர்ட்ட கேட்கிறேன். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. ரொம்ப கோவமா சொன்னாங்க அந்த இடத்துல. எனக்கு எனக்கு ரொம்ப தெளிவா கேட்டுச்சு ஆண்டவரோட வார்த்தை. "அப்படி யார் சொன்னா? நான் இரக்கமுள்ளவர் தான். நான் தயை பாராட்டுகிறவர் தான். ஆனாலும் அவருடைய வருகைய வந்து பிதா தவிர வேற யாருக்குமே தெரியாது. இயேசு கிறிஸ்துவுக்கே தெரியாது. அப்போ பிதா குறித்திருந்த நாள்ல நான் நிச்சயம் வருவேன். அன்னைக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ, அவங்கள மட்டும் தான் நான் அழைத்து கொண்டு போவேன்." அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. "என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க? நீங்க அப்போ நெறைய பேர் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்காங்களே! அப்ப அவங்கலாம் என்ன பண்ணனா?" அப்பதான் ஆண்டவர் கேட்டாங்க, "நீ என்ன பண்ற? நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? உனக்கு நான் ரட்சிப்ப குடுத்துருக்கேன். உன்ன நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருக்கேன். அபிஷேகம் பண்ணியிருக்கேன். வார்த்தைய குடுத்துருக்கேன். நீ என்ன அத வச்சு செஞ்சுட்டு இருக்கன்னு?" கேட்டாங்க. இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்கள் ஒரு அலார்மிங் மெசேஜ் வந்து யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் அறியாதவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு கூட கிருபை கிடைக்கும். ஆனா ஆண்டவர தெரிஞ்சுக்கிட்டோம், யாருக்கும் எத பத்தியும் சொல்லாம இருக்கோம் தெரியுமா? நம்மளுக்கு தான். நம்மளுக்கு தாங்க உண்மையா இந்த அலார்மிங் மெசேஜ். ஆண்டவர் ரொம்ப கோவமா பேசுனாங்க. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? வாட் ஆர் யூ டூயிங்? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அப்ப இந்த லாஸ்ட் டேஸ்ல இவங்க, அவங்கன்னு சொல்லி குறை சொல்றதுக்கு தான் நம்ம முன்னாடி வரோம். இவங்களோட அஃபேர் வச்சிருக்காங்களாம். அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சாம். நம்மளுடைய ஃபோக்கஸ் அதுதான். ஆண்டவர் வந்து அததான் நம்மகிட்ட கேட்க போறாங்க. அதனால நம்ம அத தான் கவனிச்சுட்டு இருக்கோம். அத தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். எத ஃபோக்கஸ் பண்ணணுமோ அத நம்ம பண்றதே கிடையாது. ஒரு கிறிஸ்டியனா, ஒரு ஆண்டவர அறிந்த பிள்ளையா, இதுல நான் கிறிஸ்டியன்னு சொல்றது ஒரு மதத்த சார்ந்து நான் சொல்லவே கிடையாது. என்னைக்குமே கிறிஸ்டியானிட்டி ஒரு மதமே கிடையாது. அது உண்மையான தேவனுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கிற உறவு தான் கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள என்னைய அந்த உறவுக்குள்ள கொண்டு வந்தது நம்ம ஆசீர்வாதமா, நம்ம குடும்பம், நம்ம தலைமுறைன்னு செல்ஃபிஷ்ஷா வாழ்றதுக்கு கிடையாது. அப்படி கிறிஸ்து வந்திருப்பாருன்னா, இவ்ளோ பெரிய ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்காதுங்க. நம்ம சபைக்குள்ள உட்கார்ந்து அப்பத்தையும், திராட்சை ரசத்தையும் கை கூசாம வாங்குறோம்ல. அதெல்லாம் எப்படி அவர் நமக்கு கிடைச்சது? அவர் குடுத்தது. அப்போ அவரு நமக்கு இவ்ளோ பெரிய கிருபைய குடுத்திருக்காருன்னா, அத பத்தி கவலையே படாம, யாரு வந்தா என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேன்ப்பா. என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சுப்பா. நான் கர்த்தர்கிட்ட போவேன். எப்படிங்க சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்த ஓட்டத்துல நம்ம பார்க்குறோம், பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடணுமா. அப்போ நம்ம ஓட்டத்துல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சில காரியத்த நம்ம செய்யாம, எப்படி நம்ம அவர் சமூகத்துக்கு போய் ஆண்டவரே நான் செஞ்சு முடிச்சுட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவ பாருங்க, எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரு சிலுவையில. ஏன் சொன்னாரு? பிதா சொன்ன எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சாரு. இன்னைக்கு நம்மளால அப்படி ஒரு காரியத்த சொல்ல முடியுமா? நம்ம ரொம்ப கடைசி நிமிஷத்துல இருக்கோங்க. கடைசி நாட்கள் கிடையாது. ஆண்டவர் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொன்னாங்க இந்த வேர்ட. கடைசி நிமிஷத்துல இருக்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லாஸ்ட் டேஸ்ல இருக்கோம். இன்னைக்கும் வந்து ஊழியக்காரங்கள நம்ம குறைப்படுத்தி சொல்றோம். இவங்க அப்படி ஊழியம் பண்றாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. குறை சொல்லுகிற நாட்கள் இல்லங்க இது. ஆண்டவர் என்கிட்ட தெளிவா பேசின விஷயம் என்ன தெரியுமா? ஒண்ணு நீ செய். நீ செய்யலன்னா செய்றவங்களையாவது செய்ய விடு. இன்னைக்கு அப்படிதானங்க. ஆண்டவர் என்ன கொண்டு தான் செய்யணும்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நீங்க செய்யுங்க. இல்ல ஆண்டவரே, நான் செய்ய மாட்டேன்னா ஒதுங்கிக்கோங்க. கர்த்தர் செய்வாரு. கர்த்தர் யார கொண்டும் செய்வார். எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். நீ இக்காலத்தில் மௌனமா இருந்தா, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்னு சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம அமைதியா இருந்தா ஆண்டவர் யார கொண்டு பேசுவாங்க? கல்லுகள கொண்டு ஆண்டவர் பேசுவார். ஆண்டவருக்கு பேசுறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. கழுதைய கொண்டு அவர் பேசுவார். ஆனா, ஆண்டவர் உங்கள பேச வைக்கிறாரு. உங்ககிட்ட வந்து ஆண்டவர் நீ பேசுப்பான்னு சொல்றாருன்னா, நம்ம எவ்வளவு விசேஷித்தவர்கள். நம்ம அத உணர்ந்து கொள்ளாம, கர்த்தர் என்ன கொண்டு தான் செய்வாரு. நான் இல்லன்னா வேற ஆளே கிடையாது. அப்படி கிடையாதுங்க. கர்த்தருக்கு யார கொண்டு அவர் பேச முடியும்.
அப்போ உங்களை கொண்டு ஆண்டவர் சில காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போது நம்ம அதை எப்படி செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம பெருசாலாம் செய்ய வேணாம். ஆண்டவர் சொல்ற காரியத்தை நம்ம செய்வோம். ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ரொம்ப லாஸ்ட் மினிட்ஸ்ல இருக்கோங்க. சச் அன் அலார்மிங் மெசேஜ். ஆண்டவர் சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீங்க உங்களுடைய வீடுகள்ல எப்படி சுகமா இருப்பீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு வேதனையா இருக்கு. என் ஜனங்கள் அறியாமையினால அழிந்து போறாங்கன்னு வேதனைப்படுறாரு. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன? அவன் கூட இவன் இருக்கான். இவங்க இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க. நம்ம குறை எப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்கள காட்டிலும் இன்னொருத்தவங்கள குறை பேசுறதுக்கு யாருமே கிடையாது. குறை பேசுறது சத்ருவோட கேரக்டருங்க. நீங்க குறை பேசுறவங்களா இருப்பீங்கன்னா, அது இயேசு கிட்ட இருந்து வந்த கேரக்டர் கிடையாது. நம்மெல்லாம் கிறிஸ்தவங்கன்னு சொல்லவே கூடாது குறை பேசிட்டு. ட்ரோல் பண்றது, மத்தவங்கள கிண்டல் பண்ணி பேசுறது. இதுதான் கடைசி காலத்துல ஃபன். மீம்ஸு இதெல்லாம் ஃபன் ஆயிடுச்சு. இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போ. அது தப்புன்னு தெரியல, அது பாவம்னு தெரியல. கடைசி காலத்துல இருக்கும். ஆண்டவர் நின்னு என்னப்பா பண்ணன்னு கேட்டா, நான் சொல்றேன், ஒரு ஃப்ளைட்டு, ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணா கூட அடுத்த ஃப்ளைட்டு, அடுத்த ட்ரெயினை பிடிச்சு அந்த டெஸ்டினேஷன் போக முடியும். பரலோகத்தை விட்டுட்டீங்கன்னா சான்ஸே கிடையாது. ஆண்டவர் என்னைக்கு வருவாங்க? அதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க, திருடனை போல நான் வருவேன்னு சொல்றாங்க. எதுக்குங்க அது சொல்றாங்க? திருடன் எப்போ வருவான்னு தெரியாது. அதே வசனத்துல நம்ம பார்க்குறோம், ஆயத்தமா இராம எஜமான் வருவான்னு தெரிஞ்சும் ஆயத்தமா இராத பணிவிடைக்காரனை கர்த்தர் என்ன செய்வாரு தெரியுமா? அவனுக்கு அந்த வீட்டிலே இடம் கிடையாது. அவனை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்து அதில் நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கீங்கன்னா உங்கள் மேனேஜர், உங்கள் ஓனர் உங்களை சும்மா விடுவாங்களா? ஒரு உலக பிரகாரமான வேலையை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுத்துருக்கிற ஊழியம், ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும்னு கிடையாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எந்த இடத்துல வைத்திருக்கிறாங்களோ, ஆண்டவர் உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அதுதான் ஊழியம் பண்ணுறது. சுவிசேஷம் எல்லார் மேல் விழுந்த கடமை. அதை நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோன்னு சொல்லி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆக்சுவலி இப்படி பேசவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் அன்பு நிறைந்தவர் தான், கிருபை நிறைந்தவர். ஆனால் அவர் நியாயாதிபதி. ஹீஸ் அ ஜட்ஜ். அவரால் நியாயம் தீர்க்க முடியும். ஏன் இன்னும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கல? ஏன் இன்னும் ஆண்டவர் கிருபை விளக்கல தெரியுமா? அந்த கிருபைக்கு தக்க கிரியை நம்ம செய்யணும் தான். கிருபை தரது பாவம் செஞ்சு திரும்ப திரும்ப உள்ள வர்றதுக்கு கிடையாது. நோவா பேழையை கட்டினா அந்த பேழைக்குள்ள போயிட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதான் மழை வரல, கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வருவோம். அதான் ஆண்டவருடைய வருகை இன்னும் வரல இல்லை, அதனால கொஞ்சம் உலக பிரகாரமா போயிட்டு வருவோம். யாருக்கு தெரியும்? நீங்க வெளியில இருக்க டைம் ஆண்டவர் கதவை அடைச்சிடுறாரு, உள்ள போக முடியாது. நம்ம உலக பிரகாரமா இருக்கிற டைம் கர்த்தர் வந்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அதான் இன்னைக்கு நம்மளே ரசிக்கப்படல. நம்ம எப்படி இன்னொருத்தவங்ககிட்ட போய் கர்த்தர் நல்லவன்னு சொல்ல முடியும்? எப்படி இன்னொருத்தவங்க நம்ம கிரியையை பார்த்து இயேசுதான் உண்மையான தேவன் எப்படிங்க நம்ப முடியும்? நம்மளே சினிமா பார்க்குறோம், நம்மளே உலக பிரகாரமாக தான் இருக்கோம். எப்படிங்க நம்மளை பார்த்து இன்னொருத்தவங்க இயேசு அறிந்து கொள்வாங்க? அப்போ நம்ம கிரியைகளை சரிப்படுத்துறவங்களா இருக்கணும். இந்த லாஸ்ட் டேஸை நம்ம சொல்லவே கூடாது. லாஸ்ட் மினிட்ஸ்ல நம்ம இருக்கோம். ஆண்டவர் என்னைக்கு வருவாங்கங்க? நான் ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். ஒரு சகோதரியா, ஒரு மகளா நான் கேட்குறேன். ஆண்டவருடைய இரக்கத்தை, கிருபைய வேஸ்ட் பண்ணாம, அதற்கான கிரியைகளை நம்ம செய்கிறவங்களா இருப்போம்னா, உண்மையாவே ஆண்டவர் கைவிட்டுற மாட்டாங்க. இன்னைக்கும் கடைசி காலத்துல ஏன் நன்மை, எனக்கான பிளெஸ்ஸிங்குன்னு நம்ம இருப்போம்னா, அவருடைய வேலையை எப்பங்க செய்ய போறோம்? நீங்க வேதத்துல பாருங்க, மோசே அவன் சொல்றான், என்னுடைய பேரை கிறுக்கி போடுங்க, ஜனங்களை சேர்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்புல நிற்கிறான். கர்த்தர் தயவை பாராட்டுறாங்க. யூதாவை பார்க்குறோம், பென்யமீனை பிடித்து கொள்ளணும்னு யோசேப்பு சொல்லும் போது அவனை விட்டுருங்க, என்ன கூட அடிமையா வச்சுக்கோங்கன்னு சொல்லி பென்யமீனுக்காக அவன் நிற்கிறான். இன்னைக்கு ஜனங்களுக்காக நம்ம நிற்காம வேற யாருங்க நிற்க முடியும்? கிறிஸ்து மட்டும் அன்னைக்கு நமக்காக சிலுவையில் நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா இன்னைக்கு நிற்க முடியுமாங்க? ஏங்க நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க, அவங்களையும் ஆண்டவர் பிள்ளையா தானங்க பார்க்குறாரு. 10 பிள்ளைங்க இருந்தாலும் என் சகோதரன் கஷ்டப்படுறான்னா நான் வீட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியுமா? ஒரு காண்கிற சகோதரனிடத்துல நான் அன்பு காட்டாம எனக்கு ஏஸ்பாவை பிடிக்கும், ஏஸ்பா தான் எனக்கு எல்லாம்னு சொல்றது இல்லை. அது எப்படிங்க ஆண்டவர் நம்புவார்? நம்மளுடைய அன்பை ஆண்டவர் பார்க்க அன்பு தணிந்து போயிட்டு இருக்கு இந்த லாஸ்ட் டேஸ்ல. அது மனுஷர் மேல மாத்திரம் இல்லை, கர்த்தர் மேலேயும் நமக்கு அன்பே கிடையாது இப்போலாம். ரொம்ப பாரத்தோட நான் பேசுறேன் இந்த காரியத்தை. கேட்குறீங்கன்னா யாரு இந்த சத்தத்தை எங்கிருந்து நீங்க கேட்டாலும் உண்மையாவே நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்குது இந்த கடைசி காலத்துல. ஆண்டவர் அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொன்னாங்க. பிதா குறித்திருந்த நாள்ல நான் நிச்சயம் வருவேன், ரட்சிக்கப்படுகிறவர்கள் மட்டும்தான் கர்த்தர் இடத்துல போக முடியும். அதான் ஆண்டவர் சொன்னாங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
வெளிப்படுத்தின விசேஷம் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாங்க? இந்த புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை வாசிக்கிறவனும் அதை கை கொள்ளுகிறவனுமே அல்லாம வேற யாருமே கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியாது. அதை வாசிக்கிறவங்க, கை கொள்றவங்க, அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னைக்கு என்ன வேணா சொல்லலாம், ஆண்டவர் வருக முன்னாடின்னு சொல்றீங்க, வருவார் வருவார்னு. எப்போ வருவார்? நிச்சயம் வருவார். அதை காண்கிறவர்கள் கண்டு புலம்புவார்களாம். ஏன் புலம்புறாங்க? ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, ஒரு செகண்ட் தான். இப்போ டைம் வந்து 2:00. இப்போ 2:01 ஆகணும்னா அந்த 2:01க்குள்ளே நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். அந்த 1 மினிட்ல நீங்கள் எவ்வளோ செய்வீங்க? 1 மினிட்ல உங்களால் என்ன காரியம் செய்ய முடியும்? பெருசாக அது செஞ்சிட முடியாது. ஆண்டவர் எனக்கு சொன்னாங்க, உனக்கு கொடுக்கப்பட்ட காலம் 1 மினிட். அந்த 1 மினிட்ல உன்னால் எவ்வளோ செய்ய முடியும்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே 1 மினிட்ல என்ன ஆண்டவரே செய்ய முடியும்? ஆண்டவர் அதான் சொன்னாங்க, அவ்வளோதான் டைம் இருக்குது, வேலை நிறையா இருக்குங்க, ஆனால் நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஆண்டவர் வந்து அவங்க வேற நம்ம வேற கிடையாதுங்க. ஏதோ உள்ளே இருக்கனால கிருபையாக உள்ளே இருக்கோம். ஆனால் வெளியில் நம்ம போகிறவங்களா இருக்கக்கூடாது. திறப்பில் நம்ம நிற்காம, ஜனங்களுக்காக நம்ம அழாமல். நீங்கள் கேட்கலாம், ஏன் ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? ஏங்க ஒருத்தரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சுருக்காங்க. ஒரு தானியலை கொண்டு அந்த பாபிலோன் மாகாணத்தையே கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. அத்தனை பேரும் கர்த்தர் தான் தெய்வம்னு சொன்னாங்க. ஒரு யோசேப்பை கொண்டு எகிப்தை முழுவதும் ஆண்டவர் போஷித்தாரு. ஒருத்தனை கொண்டு ஆண்டவரால் செய்ய முடியும். ஒரு இயேசுவை கொண்டு பிதா எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒருத்தர் போதும், உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒருத்தர் போதும் இந்த தேசத்தை கலக்க. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குற என்ன தெரியுமா? அவருக்கு உண்மையாக இருக்கணும், அவருக்காக நிற்கணும், அவர் மேலே அன்பாக இருக்கணும், அவருக்காக வைராக்கியம் பாராட்டணும். இன்னைக்கு உலகம் காட்டுற மாய்மாலத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், திரும்ப வரதில் என்னங்க வெட்கப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு வேலை உண்மையாகவே வேணும், காசு இல்லை சுத்தமாக கையில், ஒரு கம்பெனியில் ரொம்ப உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க, ஆனாலும் இப்போ எனக்கு வேலை வேணும்னாலும் திரும்ப அந்த கம்பெனியில் போய் கால் எடுத்து வைக்க நம்ம யோசிக்க மாட்டோம்ல. எவ்வளோதான் தன்மானம் இருந்தாலும், சார் நம்ம குழந்தைங்கள நம்ம போஷிக்கணும், குடும்பத்துக்கு நம்ம செய்யணும்னு சொல்லி எவ்வளோ நாள் அந்த ஈகோலாம் உள்ளே வச்சுட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் விட்டுட்டு இறங்கி போகிறோம்ல. ஒரு உலக மனுஷனுக்கு ஒரு காசுக்காக நம்ம இவ்வளோ இறங்கி போனால் அப்பா கிட்ட வர்றதுக்கு என்னங்க? திரும்ப அப்பா கிட்ட வர்றதுக்கு ஈகோ பார்க்கணுமா? நான் வந்து அவர் என்ன சொல்வார்? ஆண்டவர் அப்படிலாம் என்னைக்கா சொல்லியிருக்காரா? பேசி காமிச்சிருப்பாரா? திரும்ப வாங்க ஆண்டவர்கிட்ட, திரும்ப வாங்க. ஆண்டவர் உங்களுக்கான திட்டத்தை அப்படியே தான் வச்சுருக்காங்க. என்ன பண்ணணும்னு கேளுங்க. யாரை கொண்டு ஆண்டவர் பேசுவாங்க? இந்த இவங்களை கொண்டு தான் ஆண்டவர் பேசணும் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் யாரை கொண்டு பேசுவாங்க? இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரை என்னை வச்சு தான் நீங்கள் பேசணும் அப்படிலாம் இல்லை. வேலை நடக்கணும் வீட்டில், எந்த பிள்ளைய வச்சு நடந்தா என்ன? அப்பா வேலை நடந்தால் போதும்ப்பா, யாரை வச்சு செய்யுங்கப்பா, அண்ணனை வச்சு செய்யுங்க, தங்கச்சி வச்சு செய்யுங்கப்பா, அப்படி சொல்கிற பிள்ளை தான் உண்மையான பிள்ளை, அன்புள்ள பிள்ளை. இன்னைக்கு இந்த பாஸ்ட்டை வச்சு தான், இந்த ஊழியக்காரங்களை வச்சு தான் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் யாரை கொண்டு செய்யட்டும், பரலோக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படணும், எல்லாரும் ரசிக்கப்படணும், இதுதான் அவருடைய சித்தம். இந்த இருதயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த ப்ராட் ஹார்ட் உங்களுக்கு இருந்துருச்சுன்னா, நமக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. நம்ம ஈஸியாயிரும், நம்ம சுமை எல்லாமே லெகுவாயிரும், நம்ம எதை குறித்து கவலைப்பட மாட்டோம். அதனால் இந்த லாஸ்ட் டேஸில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் ரொம்ப சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறாங்க. லாஸ்ட் மினிட்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாங்கன்னா உண்மையாகவே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட திரும்ப ரீகான்சல் பண்ணி இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுறதுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். தேங்க்யூ.